வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி. வீட்டில் இருக்கிற திங்ஸ்லாம் வச்சு நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கிழங்கு நல்லா வேக வச்சிடணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா கிழங்கு எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. 10 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிட்டா கிழங்கு நல்லா வெந்துடும். எடுத்து பார்க்குறப்பே தெரியும், நல்லா சாஃப்டாக ஆகிரும். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நம்ம சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட் எடுத்து மேலே லைட்டாக சீவிட்டு இந்த மாதிரி துருவிடுங்க. கேரட் கட் பண்ணி போட வேண்டாம், இந்த மாதிரி துருவிட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல்லாம் எடுத்துருங்க. ஒரு ப்ரெட் எடுத்து சின்ன சின்னதாக பிச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ப்ரெட் க்ரம்ஸ் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை தனியால் வாங்க தேவையில்லை. இதை நல்லா இப்போ ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி இல்லைன்னா ஏதாவது ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணியிருந்த கேரட் வெங்காயம் எல்லாம் எடுத்து இது கூட சேர்த்திட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிருங்க. உப்பு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டு இதை நம்ம கட்லெட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்டு மாதிரி பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு கட்லெட் ஷேப்பில் வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சு இந்த ப்ரெட் க்ரம்ஸில் இதை 2 பக்கமும் இந்த மாதிரி விட்டு எடுத்துடலாம். இது நம்ம எண்ணெயிலலாம் பொரிக்க தேவையில்லை. சும்மா தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை ஓரளவுக்கு வேக வச்சாவே நமக்கு போதும். எண்ணெய்க்குள்ளே பொரிச்சு எடுத்தால் நிறையா எண்ணெய் இழுக்கும். அதனால நம்ம தோசைக்கல்லில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெய் ஊற்றி 2 சைடும் வெந்துருச்சுனாவே நமக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் ஈஸியாக ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.